வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி. அந்த பிளேட்டில் இருக்கிறது பழம்பொரி. இது நேந்திர வாழைப்பழத்தில் செய்யக்கூடிய ஒரு இனிப்பான பலகாரம். இப்போ என்னை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர், அதாவது 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு 10 பேர் சாப்பிட்டுட்ருக்குறாங்க காலையில் 6 மணிக்கு. காலையில் 6 மணிக்கு வெறும் வயிற்றில் இந்த பழம்பொரியை சாப்பிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ இன்சுலின் ஸ்பைக் ஆகும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு தான் சாப்பிட்றாங்களா இல்லை தெரியாமல் சாப்பிட்றாங்களான்னு எனக்கு தெரியல. கோயம்புத்தூரில் நான் பார்த்த ஒரு மோசமான பழக்கம் அப்படிங்கிறது காலங்காத்தால் வெறும் வயிற்றில் இந்த இனிப்பு சாப்பிட்றது. நீங்கள் கோயம்புத்தூரில் எந்த ஏரியாவுக்கு போய் ஒரு மலையாளிஸ் நடத்துகிற பேக்கரியோ இல்லை ஹோட்டல்லையோ பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு இந்த பழம்பொரி போட்டுருவாங்க. நான் இதை செக் பண்ணுறதுக்குன்னு நிறையா பேக்கரிக்கு போயிருக்கேன் காலையில். அதில் யார் யார் சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு உள்ள பசங்க ஒரு 4 பேர் தான் சாப்பிட்ருப்பாங்க. இந்த 40 வயசு 50 வயசு உள்ள பெரியவங்க பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக வெறும் வயிற்றில் சாப்பிடுவாங்க. இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கள்ளத்தீனி வீட்டுக்கு தெரியாமல் வீட்டில் எதுவும் செஞ்சு தர மாட்டாங்க. வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பழம்பொரியை சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறது. இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா பெரியவர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன். வீட்டுக்கு தெரிஞ்சு சாப்பிட்றீங்களா, தெரியாமல் சாப்பிட்றீங்களா, எத்தனை சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு. நான் நிறைய பேர்த்த கேட்ட வரையில் வாரத்தில் 2-3 கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அப்போ மாதத்தில் எத்தனை 10 பீஸ். 10 பீஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 6000 கேலரிஸு. இது 10 பீஸ் நீங்கள் ஒரு மாதம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ வெயிட் கூடும். இந்த பழக்கம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு பழக்கம். இந்த பழம்பொரி அப்படிங்கிறது நல்ல உணவு வகை தான். ஆனால் யார் சாப்பிட்டுருக்குது? எங்கள் ஊரில் சர்க்கரை நோயாளிகள் இதை வெளுத்து வாங்குகிறாங்க. காலையில் 6 மணிக்கு அதுவும் வெறும் வயிற்றில் வீட்டுக்கு தெரியாமல் கள்ளத்தீனி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இதை பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னைக்கு தான் திருந்துவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்சுலின் கடுமையாக ஸ்பைக் ஆகும். தயவு செஞ்சு இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இனிப்பை வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.